ஓகே. இப்போ இந்த ஜெனரேஷன்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வாட் டு யூ ஃபீல் அபவுட் லவ்? ஹவ் யூ திங்க் த ஜெனரேஷன் இஸ் ஹேண்ட்லிங் இட்? லவ் அப்படின்ற வார்த்தை வந்து வி ஆல்வேஸ் நானுமே அப்படி தான் யோசிச்சிருக்கேன். நம்ம லவ் பண்ணுற பொண்ணு, நம்ம லவ் பண்ணுறோம், அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், அதுதான் லவ் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆல்வேஸ் நான் எனக்கு அப்படி ஃபீல் ஆயிருக்கு. அந்த டைமில் இன்னும் அந்த டீனேஜில் இருக்கும்போது 20s ஆர் ஈவன் பிஃபோர் மேரேஜ் அது வரைக்கும் யூனோ ரிலேஷன்ஷிப்னா அதுதான் அப்படின்னு. பட் தெர் இஸ் ஐ திங்க் மோர் டு இட். சில பேர் பெட் லவர்ஸ் இருப்பாங்க. அவங்க அது மேலே காமிக்கிற அன்பை புரிஞ்சிக்கவே முடியாது. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, புரிஞ்சிக்கவே முடியாது. அவங்க அம்மா அப்பா மேலே வச்சிருக்க அன்போட அது மேலே அன்பு அதிகமாக வச்சிருப்பாங்க. அது என்னன்னே புரியாது டக்குன்னு. அன்கண்டிஷனல் லவ், அன்கண்டிஷனல் லவ் அது அது என்னன்னு எனக்கு ஸ்டார்டிங்கில் புரியல. அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட் லைக் ஸோ லவ்ன்றது இட்ஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன்லி யுவர் ஒய்ஃப் ஆர் யுவர் மதர் ஆர் யுவர் ஃபாதர் ஆர் யுவர் சிஸ்டர், அந்த மாதிரி ஃப்ரெண்ட் அப்படி இல்லை. இட்ஸ் அன் யூனிவர்சல் எமோஷன். ஸோ எனக்கு கிவிங்கிற மாதிரி தான் எனக்கு திரும்ப ஐ ஃபீல். அண்ட் இட்ஸ் ஆல்சோ தெர் ஆர் லாட் ஆஃப் சாக்ரிஃபைசஸ் இன் தட்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம அம்மா அப்பாவை எடுத்துக்கிட்டோன்னா நமக்காக எவ்வளோ பண்ணியிருப்பாங்க, ஏன் ஒரு ஃப்ரெண்டு நமக்காக எவ்வளோ பண்ணியிருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், பிரதர் ஆர் சிஸ்டர். இட்ஸ் அன் யூனிவர்சல் எமோஷன். அண்ட் நம்ம எல்லாருமே ஈக்குவலாக ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது அதை விட அன்பு எதுவுமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன்.